இந்த இடத்துல இந்த பெண்மணி சொல்லுகிறான், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எப்படி களி கூறும்? முதல்ல எப்படி இருந்து இருதயம்? அவள் நிர்விசாரமாக இருக்கிறான், சாப்பிட முடியல. அவள் வீட்டிலே ஒருத்தி, ஆலயத்துக்கு போகாத ஒருத்திக்கு குழந்தை இருக்கிறது, அநீதி செய்கிறா. ஆலயத்துக்கு போகிறது ஒரு பரிசுத்த ஒரு நட. ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும் இல்லை, உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விசேஷமான காரியத்தை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை விசேஷமாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் இடத்தில் நீங்கள் நினைக்கிறது போல் உங்கள் ஆசை எதுவுமே நிறைவேறாது, உங்கள் மன விருப்பம்லாம் எதுவும் நிறைவேறாது. தேவ சித்தம் தான் நிறைவேறும். தேவ சித்தம் நிறைவேறது தான் கர்த்தர் உங்களை பூமியில் வைத்திருக்கிறார். என்றோ இந்த பொருத்தனை பண்ணியிருக்கலாம், தெரியல. ஏழு இடத்துல அந்த வசை சொல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது அல்ல. அப்படி எழுத்தின் படக்காரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சகிப்புத்தன்மையினோட உச்ச கட்டத்தை நீங்கள் நிரூபிக்கிற ராஜ்யத்துக்கு முன்னே பேசுகிறது வேறு யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லை. பிரதான ஆசாரியன் எம்மாட்டும் குடித்து வெறித்திருப்பா. இந்த பேச்சு ஒரு ஆசாரியனுடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று தான் உலகம் சொல்லும். வருகிறது ஆலயத்தைக்குள்ளே வச்சு அந்த மனுஷன் பேசுகிறான், ஆலயத்துக்காக பேசுகிறேன், தேவ பக்திக்காக பேசுகிறேன், தேவ நாமத்துக்காக பேசுகிறேன், எம்மாட்டும் குடித்து வெறித்திருப்பா என்று கேட்டது. நான் ஆலயத்துக்காக கேட்டேன். அண்ணாளுக்கு எனக்கும் முன்பகை ஒன்றும் இல்லை. அது உடனே அந்த அம்மா குடிச்சிட்டு ஏதோ பேசுகிறேன்ச்சேன், அது அழுது ஜெபிக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அனுபவம் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். சம்மந்தப்பட்ட நபர், பாதிக்கப்பட்ட நபர் அண்ணாள். அந்த அம்மா எப்படி மருத்துவ கொடுக்குறாங்கன்னா, என் ஆண்டவனே அப்படி அடியால பேலியாளின் மகளாக என்னாதிரும், நான் நிருசாரம் கொண்ட மனுஷி. அப்படியே கேட்டு கடைசியில் என்ன நடக்கிறார், ஏலியினுடைய வாயிலிருந்தே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி விடுகிறார் அந்த அம்மா. இனி இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அவர் சொல்லுகிறார். அட போயா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இயேசு எனக்கு ரொம்ப நெருக்கம், நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லாமல் ஒரு நீதிமானுடைய குட்டுகள் பாருங்கள். பரிசுத்தவான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல் இருக்கிறது. இப்போ அந்த உடன்படிக்கை என்னென்னமோ நூதன உபதேசம்லாம் வருதே தவிர பரிசுத்தவான்களை குட்டுதல் இல்லை. இப்போ பரிசுத்தவான்களை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். எதில் அது பரிசுத்தம் மங்குதுன்னா நடத்த இல்லை. செல்வந்தனை பார்த்தா ஒரு போதை வந்துடுது. ஒரு தான ஒரு உபசரிப்பில் வித்தியாசம் இருக்கும். செல்வந்தர்கள் என்று வந்தால் அது என்னமோ அவங்களுக்கு வந்து ஒரு பேய் இறங்கிடும், அந்த ஆவி இறங்கிடும், அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுரும். தலைமைத்துவமே சொல்கிறேன். சாமானிய மனுஷனுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம், அதாவது செல்வந்தன் கொடுக்குற அதே முக்கியத்துவம் சபையானது சாமானியனுக்கும் கொடுக்கணும் என்பது தான் வேதம் சொல்லுது. அவனை இங்கே உட்காரு, இவனை இங்கே உட்காரு அதெல்லாம் சொல்லாத. மினிக்கின்னு வர ஐஸ்வர்யானை பார்த்து இங்கே உட்காருன்னு சொல்கிற, நீ சாத்தான தரிதனை எப்படி உட்காருன்னு சொல்கிற, இது தேவராஜ்யம் அல்ல. எல்லாரையும் கர்த்தர் உயர்த்த வல்லவர் தான். ஆனால் இந்த இடத்துல முதல்ல தலைமைத்துவத்தில் பெரிய மாசு மங்கள் வந்து வெளிச்சம் இருளாக போயிடும். அதன் பிறகு இப்படி தான் வரும் எல்லாமே. நான் குத்து மதிப்பாக சொல்கிறதா இருக்கும். நீ அதை செஞ்சிருப்ப. நாத்தான் வந்து சொல்கிறான், நீ இதெல்லாம் செஞ்சேன்னு. ஒன்றுமே உலகத்துக்கே தெரியாத நாட்களிலே நாத்தான் வந்து போட்டு உடச்சி ராஜ்யபாரத்தில் இருக்கிற ராஜாவினத்தில் தனிப்பட்ட விதத்தில் பேசி ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம். ஊழியமும் செய்யலாம், கொஞ்சம் உடமையும் சேர்த்துருக்கலாம். நேராக வந்தால் அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறான். தாவீது உடைந்து சங்கீதம் 51 அப்போ தான் எழுதப்படுகிறது. பத்சேபாவோடு கொண்ட உறவு, நீ இந்த மாதிரி செய்துட்ட உன்னோட பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த மாதிரி செய்வார், வெளிச்சத்தில் கொண்டு வருவார், இந்த பாவத்தெல்லாம் விட மாட்டார் எல்லாம் சொல்லுகிறத பார்த்தா தாவீது அழுது ஒப்பாரி வச்சு பாருங்கள். தீர்க்கதரிசனம் உரைக்கிறோன்னு நினைக்கிறது வேற, எப்படி உரைக்கிறாங்க பாருங்கள். ராஜாக்களுக்கு போய் நேரே நீ தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அபிஷேகம். கர்த்தருக்குள்ளே அந்த கொம்புகள் உயர்த்தப்படணும். இது ஒரு நாத்தான் என்றது அவ்வளோ பிரபலியமான தீர்க்கதரிசி, இல்லான தீர்க்கதரிசி. இது ஏலி என்பது பிரதான ஆசாரியன். இவருடைய மகிமை வேற. இஸ்ரவேலுடைய மூத்த குடியில் இவர் வந்து பிரதான ஆசாரியன். இவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை. இவங்க பிள்ளைங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு கெட்ட விஷயத்துக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாயிலேருந்து வரலாமா? வரோம் ஐயா. இந்த மனுஷன் இப்படி செய்யலாமா? செய்வாங்க ஐயா. எப்படி அப்படி நடந்து நாம் நிரூபிக்க வேண்டியது நம்ம சகிப்புத்தன்மை. பரத்துக்கு நம்ம சகிப்புத்தன்மை நிரூபித்தே ஆக வேண்டும். தட் ஹெவன் டு ட்ரஸ்ட் யூ. ஹூ வில் ட்ரஸ்ட் யூ? நீங்கள் கடனே வாங்கி பாருங்களேன், ஒரு நம்பிக்கையோடு தான் கொடுத்துருப்பான். வட்டி மேலே நம்பிக்கை இருக்கும், உங்கள் வசல் மேலே நம்பிக்கை இருக்கும், உங்கள் வாசஸ்தலத்து மேலே நம்பிக்கை இருக்கும், உத்தியோகத்து மேலே நம்பிக்கை இருக்கும். அந்த கடன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக போய் வாங்குவாங்க. எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரியே ஃபஸ்ட் டைம் கடை வாங்குற மாதிரியே வாங்குவாங்க. அப்போ கொடுக்குறவன் கொஞ்சம் பிரச்சனையை வந்து மாட்டிக்குவான் பின்னாடி. எனக்கு தெரியாது இவனுக்கு இவ்வளோ வயிற்று வலி இருக்குதுன்னு, தெரிஞ்சுதான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அதனால தான் நம்ம ஆட்கள்லாம் நீயோ கடன் கொடுப்பாயின்னு சொல்கிறப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகாத, கொடுத்தினா கேட்காத.
அடுத்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும், வார்த்தைக்கு விரோதம் போனால். இப்போ கடன் கொடுப்பா என்றால் எத்தனை விசுவாசிகள் கொடுக்க வருவாங்கன்னு பார்த்தா, எதுக்கு ஐயாது, முதல் வசனம் வண்டி பரவாயில்ல, நான் கடன் வாங்காது இருந்தால் போதும். அதுதான் வசனம் நெருக்கி புடம் எடுக்கிறது. இருக்கிற பொழுது என்ன நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது செய்யாது போனது பாவமாக இருக்கும். முட்டை வச்சினே ஒருத்தன் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லாத சொல்கிறது இல்லையா வசனம். இது எல்லாம் வந்து சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். நடக்கக்கூடாதவைகள் என்றால் அது வந்து ஆவியினுடைய அலங்காரத்துக்குள்ளே, பரிசுத்தாவின் அலங்காரத்துக்குள்ளே வாழ்க்கை அலங்கரிக்கப்படணும். என்ன உங்களுடைய கவனம் முழுவதும் கன மகிமை துதி கர்த்தருக்கு செலுத்தணும். இந்த பெண்மணி வந்தால், ஜெபித்தா, உடன்படிக்கை கர்த்தருக்குள்ளே செய்தா, அப்போ அந்த உடன்படிக்கை கர்த்தருக்குள்ளே செய்த பொருத்தனை எட்டுகிறது. அதனால தான் இந்த பரிசுத்தமான இடத்துலேருந்து இந்த வசை மாதிரியான சொற்கள் வருகிறது. இந்த பொருத்தனை கர்த்தருக்கு முன்பே பொல்லப்பா இல்லை, நல்லதாக இருந்தால் எனக்கு வரவேற்பு இருந்திருக்கும். இல்லை, எப்போ உங்கள் வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதோ அது மனுஷரால் தூஷிக்கப்படும். நீங்கள் வதந்திகள்லாம் பார்ப்பீங்க, நல்ல வல்லமையாக பயன்படுத்தப்படுறவங்கள. உண்மையிலே தவறு செஞ்சவன் ஒருத்தனாக இருப்பான், 10 பேரை சேர்ந்து சாப்பிடுவான். பொருளாதாரமாக இருக்கும், குடுக்கல் வாங்கலாக இருக்கும், இல்லை கட்டிடங்களாக இருக்கும், நிலப்புலன்களாக இருக்கும், பிரசங்கமாக இருக்கும், ஏதோ சொன்னதாக திருச்சி சொல்கிறதோ இருக்குது. இங்கே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஓட்டினா என்ன தெரியும். இது மாதிரி பல காரியங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? ஊழியர்கள் எவ்வளோ விமர்சிக்கப்படுறது காரணம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவாக சிறுமைப்படுத்துவதற்கான காரணம் என்ன? பரலோகத்துக்கு நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும், எனக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது. உங்கள் ஜெபம் இங்கே தேவைப்படாது, உங்கள் கிரியைகள் தான் கர்த்தர் பார்க்கிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புருஷங்கிட்ட சண்டை போட்டு மனைவி சாப்பிடாமல் இருந்த நாட்கள் உண்டு. இதை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு புருஷன் முகத்தை திருப்பி இருக்கிற நாட்கள் உண்டு. இந்த இடம் வந்து பிரச்சனை இருக்கிறனால குடும்பங்கள் கலைக்கப்படுகிறது, உறவுகள் அசைக்கப்படுகிறது. எல்லாமே ஒரு விதமாய் போய் கடைசியில் பிசாசு அந்த இடத்துல வந்து மகிமைப்படுகிறான். இப்போ கொம்புகள் உயர்த்தப்படுகிறது அப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். நான் இதுவரை கண்டதில்லை, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகிறது, ஆனால் அது உமக்கே கொடுக்கிறேன். இந்த கொம்புகளுக்கும் கொடுத்தலுக்கும் ஒரு இருக்கிற என்னையா மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறீங்க, கொடுன்னு இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கீங்க, இன்னும் பத்தலையா, நாங்கள் எங்கே செல்வோம், இந்த ஆடுகள் பாவம் இல்லையாவா, அந்த மாதிரிலாம் வந்து எண்ணங்கள் வரும். நான் சொல்கிறது கொடுக்கறதுன்றது பணம் இல்லை, மனம். முதல்ல மனத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். மனம் சொல்கிறேன், பணம் இல்லை. பணம் இல்லை. அவள் காணாத ஒரு ஆசீர்வாதம், அவள் காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது கைக்கு கூட வரல, அது முதலே பொருத்தனை செய்கிறான். இதைத்தான் விதை என்று சொல்லுவாங்க சில இடத்துல. அது வருதோ வரலையோ அது ரெண்டாவது, ஆனால் அது வந்ததுன்னா கர்த்தருக்கு என்ன ஒரு அது சொல்கிற பொழுதே ஒரு புதிய தெம்பு வருகிறது. எனக்கு ஒரு காரியம் வருகிறது. இது கல்யாணத்தில் சில பேர் இந்த மாதிரி செய்வாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு தருணத்தை கிருபை தாங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை விடக்கூடாது இப்படி சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளை செல்வம் கொடுத்தீர் என்றால் அந்த ஊழியத்துக்கே கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பணம் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது. இந்த முதல் கனி கர்த்தருடையது, இது கர்த்தருக்காகவே இருக்கட்டும். பிறக்குதோ பிறக்கலையோ அது முன்னமே உலக தோற்றத்துக்கு முன் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்ல வருகிறேன். இதுவரை அந்த வாயில் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது. பிள்ளை இல்லை, கடன் பிரச்சனை, நம்மளுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், அல்லது கல்யாணம் ஆகலை, அல்ல கல்யாணம் நான் குழந்தை பிறக்கலை, இல்லை மாமியாரோட பிரச்சனை, இதுதான் இருந்திருக்குமே தவிர பிரச்சனைகளுக்கு மேலே கிரியேட் செய்கிற தேவ வல்லமையின் மீது நம்முடைய கண்கள் போக பிசாசு விட்டது இல்லை. அதை விசுவாசியும் அதை வந்து என்ன செய்கிறது, ஒத்து போகிறான். பிசாசோட எதிர்த்து நிற்கிறது. அப்பாலே போ சாத்தானே, என்னை உயர்த்துகிறவர் தேவன், என்னை நடத்துகிறவர் தேவன், என்னை அழைத்தவர் முள்ளவர், அவர் முடிவுபரம் நடத்துவார். மறுரூபம், சிலுவையில் தரிசனம், என்ன உயிர்த்தருடைய வல்லமை, இது எதுவுமே பிசாசுடைய எதிர்பார்ப்புக்குள் நடக்கலை, கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே நடக்கலை. சிலுவை மரம் அவ்வளோ சொகுசாக போய் முடியும் என்று நினைத்தாங்க. இல்லை, அதில் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இன்று வரை நமக்கு குட் ஃப்ரைடே நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் தெரியாது நிறைய பேருக்கு. இன்று வரை இழுத்து செல்லப்படுகிறீங்க. சூழ்நிலை உங்களை இழுத்து செல்லுகிறது. எருசலேம் வீதியில் சூழ்நிலை எல்லாரும் காண உங்கள் பிரச்சனை தென்படுகிறது. காரி உமிழத்தக்கதான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. கையில் வேதம் மட்டும் இருக்கிறது. என்ன இவங்கெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க. எடுத்த உடனே முதல்ல போடுறதே ஆண்டவரும் வேதம் தான். அப்போவே தெரிஞ்சுக்கோம். தெரியாதவங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் இது இன்னொரு ஃப்ராட் இது, அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசிகளுக்குள்ளே நான் சொல்ல வருகிறேன், நாம் குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டிருக்கிறோன்னு இல்லை, அது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏப்ரல் மாதம் வருது மட்டும் நினைக்காதீங்க. 7 வார்த்தைகள்
நமக்கு அனுதினமும் இந்த அவமானங்கள் வருகிற பொழுது கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறது தான் சொல்கிறேன், இல்லை அறியாமல் போய் எதுவும் சிக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன். இது சீக்கிரத்தில் உங்களுக்கு சில தினங்களில் இழுத்து செல்லப்பட்டது எப்போ? வெள்ளிக்கிழமை. விடுவிக்கப்பட்டது எப்போ? உயிர் தெரிந்தது ஞாயிற்றுக்கிழமை. இந்த தினங்களில் 3 தினங்களில் கர்த்தர் என்ன செய்கிறார்? தம் வார்த்தையை பூமியில் நிறைவேற்றினார். அது அநேகருக்கு இடரலாக இருக்குது. அவர் பிறப்பு ஒரு இடரலாக இருக்குது, அவருடைய உயிர் தெரிதல் ஒரு இடரலாக இருக்குது, அவர் ஊழியம் ஒரு இடரலாக இருக்குது. அது எப்படி பிறவி குருடனை கண்ணு திறக்க முடியாதான் திறந்துருக்கிறாரு. அவன் தாயின் வயிற்றில் சப்பானே நான் நடந்து போகிறான்னு, எப்படி பாடைகளில் போகிற பிணங்கள்லாம் எழுந்து உட்காருகிறது. இது எப்படி? இது இந்த உபதேசம் எப்படிப்பட்டதோ, அசுத்தாவிகள் அடங்குறது, காற்றும் கடலும் இருக்க அடி பண்ணிக்கிறது எப்படி? அதுதான் ராஜ்யத்தினுடைய ரகசியம். ராஜ்யம் 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 என்று இருப்பீர்கள் என்றால் உங்களை சுற்றிலும் பரிசுத்த வலயம் ஒன்று இறங்கும். உங்களுக்கு தெரியும், ராஜ்யத்துக்கு ஒத்து வராத காரியங்க. இந்த மனுஷனோடு செய்கிற சம்பாஷணை ராஜ்யத்துக்கு ஒத்து வராத காரியம். இந்த மனுஷனத்தில் போய் பெண் பார்க்க சொல்லுகிறது ஒத்து வராத காரியம். இது இஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா அண்ட் வெரி பிரிக்கிங் ஏரியா. ஒரு பொண்ணு வேணும், ஏன் என் சபையில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வயசு இவ்வளோ ஆகுது, அந்த மாதிரி சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் இந்த ராஜ்யத்தினுடைய பார்க்குற பொழுது முதல்ல அந்த மனுஷனால் ஒரு முள் உள்ளே வந்துருக்கும். கண்டிப்பாக ஒரு பொண்ணை கொண்டு வருவோம், கல்யாணம் வரைக்கும் வந்துடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா இந்த படுபாவி தான் பார்த்தாலும் அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ஆகிடும். இட்ஸ் ஒன்லி மேனுவல் ஆப்ரேஷன், நோ ஸ்பிரிச்சுவல் ஆப்ரேஷன். எல்லாமே மாம்சத்தில் நடக்கும், ஆவிக்கு அங்கே சம்மந்தம் இல்லை. பார்க்குறது பொருளாதாரத்தில் பார்க்குறதுக்கு அதுக்காக நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிற காரியம். இப்போது இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் கொம்புகள் உயர்த்தப்படுகிறது எப்படி தலையில் கொம்பு இருக்கிறது என்பதல்ல, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது. என்ன அவள் ஜெபம் பண்ணி எப்படி பேசுகிறா பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணி தேவைகளை சொல்லுகிறோம், அவள் ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் அறிக்கையாகவே இருக்குது. என் கர்த்தருக்குள் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்புகள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் வாய் என்மேல் திறந்திருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பாடுகிறேன், நான் ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். தேவன் நம்ம ரட்சித்ததுனால இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கான்னு கேட்டால் அது வளர விடுறதில்லை. we are not activating the joy of the salvation or salvation joy. நமக்கு உலக பிரகாரமாக என்ன வந்துச்சுன்னா தான் சோகம் வரும், துக்கம் வரும். முழுவதும் நம்ம அப்படியே மாம்சமாக இருக்கிறோம். ஏதோ ஒரு இழப்பு வந்துடுச்சு, ரட்சிப்பின் சந்தோஷம் உயர்ந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? படுபாவி, எல்லாத்தையும் எழுந்து போட்டு உட்காந்துருக்கிறேன் நான், ரட்சிப்பாது இதுவாகுது. அப்போ தேவன் என் உபவாசத்தை ஏன் கேட்கல? தேவன் தசமாத்தை ஏன் கேட்கல? இந்த படுபாய்க்கு தான் தசமாவெல்லாம் கொடுத்தோம் அப்படியும் வரும். அந்த பரிசே ஆவி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசமாவும் கொடுக்குறேன். மற்றவங்கெல்லாம் சர்ச்சு கூட போக மாட்டாங்க, அவெல்லாம் நல்லா இருக்கிறான். பார்க்குறதெல்லாம் பாருங்கள், இன்னும் டவுனாக இருக்கிறவனே தான் பார்ப்பான், மேலே இருக்கிறவனை பார்க்கறதில்ல. இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நான் சந்தோஷப்படுகிறது ரட்சிப்பினால் சந்தோஷப்படணும். ரட்சிப்பின் சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்கணும். ஏனென்றால் அவ்வளோவா அவள் கிரயம் செலுத்தி இருக்கிறாள். நிந்தையை அனுபவித்தது வீட்டில் மட்டும் இல்லை. என்ன பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறது, ஆலயத்துக்கு வராத அந்த பெண்மணிக்கு பிள்ளை இருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிற எனக்கோ பிள்ளை இல்லை. ஆலயத்துக்கு வராத ஜனங்களுக்கு, ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேணாமா? நீதி செய்யறதுக்கு அநீதி செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் வேணாமா? இப்படிதான் அங்கலாய்க்கும். ஆரம்ப காலகட்டமாக இருக்கும். இது வளர வளர யாரையுமே பார்க்க நேரம் இல்லை, நான் ராஜ்யத்தை பார்க்கிறேன், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, அது தெரியாதுன்னு சொல்கிறேன். அது தெரியாதது ஏன் தெரியாதுனாக்கா, நம்ம சிந்தை முழுவதும் தேவை சிந்தையாக மாறுகிறது. இந்த கஷ்டத்துக்குரிய ஒரு சத்தியம் ஒன்று இருக்கும், அதை தேட ஆரம்பிக்கும். ஆத்மா தேட ஆரம்பிக்கும். சரியா இல்லை? எந்த வசனத்தினாலும் நம்ம விடுதலை பெற முடியும்? முதல்ல சொல்லுது, எந்த மனுஷனை போய் பார்த்தா விடுதலை கிடைக்கும்? அவன் கென்யாவில் இருக்கிறான், அவன் அன்னியாவில் இருக்கிறான், அவன் அண்ணா நகரில் இருக்கிறான், அம்பத்தூரில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான். வெளிநாட்டு பிரசங்கியார் சொல்கிறேன், வெளிநாட்டு ஊழியங்கள் என்ன, உள்நாட்டு மருத்துவங்களால் இது ஃபாரின் டாக்டர் மாதிரி இது ஆவிக்குரிய ஒரு பைத்தியம் இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ ராஜ்யவாசிகள் என்ன செய்வாங்கனாக்கா, ஆலயவாசிகள் ஊழியக்காரனை தேடி போவாங்க. ராஜ்யவாசிகள் என்ன செய்வாங்கனாக்கா, சத்தியத்தை தேட ஆரம்பிக்கும். இப்போது உங்கள் உபவாசம் கனி கொடுக்கும். அப்போ நீங்கள் சத்தியத்தை தேட தேட உடனே வெளிச்சம் வராது. அந்த மாதிரி வந்ததோடு தான் ஏலி அந்த மாதிரி தூஷித்தார். அந்த தூஷணை இந்த பெண்மணியை அசைக்கப்படவில்லை என்பது தான் காரியம். உங்களுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க, ரெஸ்பாண்ட் வேறு மாதிரி பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த மனுஷன் பேச நான் கேட்டுன்னு இருக்கேம்மா, உன்னை ரட்சிக்கப்படலை, நீ
அதுதான் இங்கே சொல்றது. சந்தோஷம் எங்கே? ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். அப்படி தான் ஏன் பேசுமா? அதனால் என் கொம்புகள் உயராமல் இல்லை என்பது தான் நான் சொல்ல வருகிறேன். என்ன தூஷணம் வந்தாலும், என்ன வதந்தி வந்தாலும், எந்த ஜனங்கள் எதை நன்மைக்கு புறம்பே பேசினாலும், உண்மைக்கு புறம்பே பேசினாலும், உங்களுக்கு நன்மையை தூசி தட்டி விடுகிற அளவுக்கு பேசினாலும், இதனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தடை பண்ணப்படுவதில்லை. அவர் செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும். ஒரு மனுஷன் எழும்பி தூசிக்கிறானால உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அசைக்கப்படும் என்று நீங்கள் பயந்தீர்கள் என்றால் ராஜ்யத்திற்குள்ளே வரல, ஆலயவாசிகளை சுற்றி கொண்டிருக்கிறீங்க. அதுதான் நம்ம என்ன செய்வோம், அந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டான், அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பான். நான் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவான், தெரியுமா உனக்கு அவன் இந்த மாதிரி சொல்லிட்டான், என் பொண்ணு, என் பையன் இந்த மாதிரி சொல்லிட்டான், என் குடும்பத்தையே பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல, சேர்த்து நானே என்ன பண்ணேன் 100 பேருக்கு ப்ரொபகண்டா பண்ணி விட்டுது. அவ்வளோ அறிவாளியாக இருக்கிறதுன்னு சொல்ல வரேன் நான். ராஜ்யவாசிகள் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவர் செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுடைய உள்ளங்கருத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். ஜீவ சுவாசம் அவர் கருத்தில் இருக்கிறது. அவர் கட்டளையிட எல்லாம் நடக்கும். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு தலைமயிறு கீழே விழுவதில்லை. அப்போ இந்த மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த வசனங்கள்லாம் அப்படியே ஆபரணங்களாக உங்கள் கழுத்தை சுற்றி கொண்டு வரும், நெக்லஸ் போல். அப்படி தான் வேதம் சொல்லுது. இந்த வசனங்கள்லாம் கழுத்தில் பூட்டி கொள்ளுன்னு சொன்னால் அப்படியே உங்களை சூழ்ந்து கொள்ளும் இந்த வசனங்கள். இதில் நீங்கள் மனரம்யமாக இருப்பீங்க. இந்த வசனம் பெருசா, இந்த மனுஷனுடைய வார்த்தை பெருசா? இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது பரலோகம் இறங்கும், இதான் ராஜ்யம் இறங்கும். ராஜ்யத்துக்கு நீங்கள் தூரமாக இல்லை. இந்த மனுஷ வார்த்தையை நினைக்கிறப்போ நீங்கள் மருத்துவனை தேடி போவீங்க, மாத்திரையை தேடி போவீங்க. இப்படி பேசி போட்டான் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுவீங்க. ஃபோன் எடுக்காதவங்க மெசேஜ் பண்ணுவீங்க. அவன் என்னமோ சொன்னது ஒருத்தங்கிட்ட தான் இருக்கும், நம்ம பரசாட்டு தான் பெருசாக இருக்கும். தெரியாமல் நடக்கிற காரியங்க இது. கையில் பைபிள் இருக்கும், பாட்டு புத்தகம் இருக்கும், காணிக்கைக்கு அது முன்னாடி டிசைட் பண்ணி வந்திருக்கும், அந்த கவரும் இருக்கும். சபையும் ஒன்றும் சொல்லாது, இது போனால் போதுன்ற மாதிரி இருக்கும். கூடவே என்ன சொல்லு சபை, அப்படியா சொன்னால் மனுஷன் சரி நம்ம ஜெபிக்கலாம், நீ கவலைப்படாது. அது யாருக்காவது சொல்லி தீக்கிறோம், பார்த்து அது கேட்கலன்னா இவனா பார்த்து திருப்பிக்கணும். இதெல்லாம் நம்முடைய பழக்கத்திலே காணப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய பழக்கத்திலே ராஜ்யத்தின் பழக்கங்கள் இங்கே தெரிந்திருக்கணும்.